அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினத்தில் தானியேல் 70 ஆண்டுகள் சிறையிருப்பு நிறைவேறி முடிய போகிற அந்த நாட்களில் இன்னும் ஒரு அறிகுறி கூட நடக்கலையே, பெரிய பர்வதம் போலதான இந்த சிறையிருப்பு இருக்குது. என் எருசலேம் கட்டப்படுமா, என்னுடைய அந்த பரிசுத்த நகரம் கட்டப்படுமா, என் தேசம் வாழுமா என்கிற மகா பெரிய குழப்பத்தோடு கூட அவர் ரெட்டுடுத்தினவராக சாம்பலில் அமர்ந்து கொண்டு மிகுந்த கலக்கத்தோடு கூட தேவனை நோக்கி தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களை நம்பி உம்முடைய மகா பெரிய கிருபைகளை நம்பி நான் வந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்த அந்த மன்றாட்டின் ஜெபத்தை நேற்றைய தினத்தில் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள் மலை போல இருக்கிறபடினால, பெரிய பர்வதம் போல காணப்படுகிறபடினால மிகவும் குழப்பம் அடைந்து அவைகள் தீரும்படியாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறபடினால இங்கே தானியேல் அநேக குழப்பங்களோடு கூட வந்து நின்று ஜெபிக்கிறார். என்ன, லேவியராகமத்தில் சொல்லப்பட்டபடி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் ஒரு ஓய்வு ஆண்டை கடைபிடிக்க வேண்டும். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 1-4 வரை அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. இது இஸ்ரவேலரால் அந்த கட்டளைகள் மீறப்பட்டபடினால இஸ்ரவேலில் ஒரு முற்கால 490 ஆண்டுகளின் மொத்த கடனான அந்த 70 ஆண்டுகளை சிறைவாசகத்தில் செலவழிய வேண்டியதாயிற்று என்கிற காரியங்களை எரேமியா அந்த நூல் வழியாக இவர் அறிந்து ஜெபிக்கிறார். இவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நாங்கள் ஒவ்வொரு வருஷம் கடைபிடிக்காமல் விட்டபடினால 490 ஆண்டுகள் கட்டளையை பெற்று ஆன பொழுது அவைகள் கடைபிடிக்கப்படாதபடியினால அந்த 70 ஆண்டுகளை கணக்கிட்டு எங்களை சிறைவாசகத்தில் நீங்கள் அனுப்பிட்டீங்களா ஆண்டவரே, நாங்கள் அதற்காக வெட்கப்படுகிறோம், உம்முடைய முகத்தை நோக்கி கெஞ்சுகிறதற்கு கூட நாங்கள் மறந்துட்டோம், எங்கள் தண்டனைகளை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன அந்த எரேமியாவின் நாட்களில் அவர் அத்தனையாய் ஜனங்களோடு கூட வாழ்ந்து இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி கொண்டு ஜனங்கள் அனுபவித்த எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து துல்லியமாக தீர்க்க தரிசனம் சொன்ன அவருக்கு வெளிப்படுத்தின அந்த 70 ஆண்டுகளில் விடுதலை வேண்டுமே என்று சொல்லி ஒரு மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த தானியேலுக்கு தான் இப்போ காபிரியேல் வேகமாக வந்து அவர் காரியங்களை விளக்குகிறதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திவெளியின் நேரமாகிய வேளையில என்னை தொட்டார் என்று சொல்லுகிறார். நீ மிகவும் பிரியமானவன், நீ பரலோகத்துக்கே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை ஒருவேளை இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்படாத நொந்து போன வாழ்க்கையாக இருந்தாலும் நம்முடைய காரியங்கள் பரலோகத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியமாக இருந்துச்சுன்னா அதை போல வேற பாக்கியம் இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை இங்கே தானியேல் வாழ்ந்தபடினால நீ பிரியமானவன், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இனி ஒரு 70 ஆண்டுகளுக்கான பிரச்சனையை தான் நீ இப்போ நினைச்சு வந்து நிற்கிறா. நான் 70 வாரங்கள் என்கிற ஒரு புதிய திட்டத்தை, தேவ திட்டத்தை உனக்கு அறிவித்து உன்னுடைய ஜனங்கள் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல 6 விதமான ஆசீர்வாதங்களை 1000 ஆண்டு ஆட்சியில் அவர்கள் பெற்று அனுபவிக்க போகிறார்கள். இந்த பிரச்சனையும் மாறும். இதையும் தாண்டி நீ நினைக்கிறதற்கும் நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக காலங்களை கடந்து நிற்கிற ஆண்டவர் கிரியைகளை செய்ய போகிறார் உன்னுடைய ஜனங்களுக்கு என்பதை விளக்கும் வண்ணமாக இங்கே காபிரியேல் தூதன் வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். வாரம் என்பதற்காக இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய சொல் ஷபுவ. இங்கே 70 வாரங்களை குறித்து அவர் பேசுகிறார். இதனுடைய பொருள் 7 என்பதாகும். 70 வாரங்கள் என்பதை 70 ஏழுகள் என மொழிபெயர்த்து அவைகளை கணக்கிடும் பொழுது 490 ஆண்டுகளை குறிக்கிறது என்று சொல்லி அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள்.
தானியேல் 9ஆம் அதிகார பின்னணி இதனை அழகாக நமக்கு அவைகள் சொல்லிக் கொடுக்கின்றன. இஸ்ரவேல் அவர்களுடைய நாட்களிலே 7 வாரங்கள், அதாவது 7x7 என்று சொல்லி முதல் பகுப்பு அது சொல்லப்படுகிறது. 49 ஆண்டுகள். இந்த முதல் 7 வாரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் கிமு 445 முதல் 397 வரையிலான காரியங்கள் இங்கே முதலிலே தானியேலுக்கு விளக்கப்படுகிறது. இது எருசலேம் எடுப்பித்து கட்டுவது முதல் மல்கியாவின் தீர்க்க தரிசனம் வரையிலான காலம் வரை இது விரிந்து கிடக்கக்கூடியதாக இருக்கிறது. தானியேலே, நீ ஜெபித்தபடி எருசலேம் கட்டப்படும். அது மல்கியா தீர்க்கதரிசியின் காலம் வரையிலும் அது ஒரு 49 ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்லி அவைகள் காணப்படுகிறது. அது அவ்வாறே நிகழ்ந்ததை நெகேமியா 2ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரையிலும் நாம் பார்க்கிறோம். இக்காலகட்டத்தினுடைய முக்கிய அந்த நிகழ்வுகளில் அவர்கள் இடுக்கமான காலங்களில் தான் எருசலேம் நகரத்தின் சுவர்களையும் அவர்கள் கட்டி முடித்தார்கள். இதை நெகேமியா புத்தகத்திலே நாம் தெளிவாக படிக்கிறோம். அதற்கு பின்பாக இரண்டாவது ஒரு 62 வாரத்தை குறித்து 62x7 அந்த வாரங்களை குறித்து காபிரியேல் விளக்கம் கொடுக்கிறார். இது கிமு 396 கிபி 32 வரையாகும் என்று சொல்லி இது கணக்கிடப்படுகிறது. இது சகரியா 9:9 படி கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி வந்த அன்று நிறைவேறியது என்று சொல்லி இது கணக்கிடப்படுகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பழங்கால அந்த சந்திர ஆண்டு, அதாவது லூனார் டேஸ், லூனார் இயர்ஸ் என்று சொல்லுகிறோமே, அவைகளின்படி தான் அவர்கள் கணக்கீடு செய்கிறார்கள். அப்படி கணக்கிடும் பொழுது 7 ஆண்டுகள் அதிகமாக வரும். இன்றைக்கு நம்ம சோலார் டேஸ் என்று சொல்லி சூரிய ஆண்டின்படி கணக்கிடுகிறோம். அதாவது யூதர்கள் அவர்களுடைய மாதத்திற்கு 30 நாட்கள் வீதமாக வைத்து அவர்கள் 460 நாட்களை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். எப்படி நம்முடைய தமிழ் தேசத்தில் நம்ம தமிழ் மாதங்களை எல்லாம் வைத்து கணக்கிடுகிறோமோ அதே போல அவர்களுடைய கணக்கீடுகள் இருக்கிறது. அந்த சூரியன் சோலார் டேஸுக்கும் லூனார் டேஸுக்கும் இடையே 5.25 நாட்கள், நாம் கணக்கெடுக்கக்கூடிய நாட்கள் 365 நாட்கள், அவர்கள் 360 நாட்களை கணக்கிடுகிறார்கள். ஆகவே தான் 4 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு அதிகமான நாள் 4 கால் சேர்ந்து ஒரு நாளாக லீப் வருடம் என்று சொல்லி அந்த அந்த பிப்ரவரியில் நாம் 29 நாட்கள் என்று சொல்லி கணக்கிடுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. பழைய நாட்கள் லூனார் இயர்ஸ், இந்த நாட்கள் சோலார் டேஸாக நாம் கணக்கிடுகிறோம். ஆகவே இந்த காரியத்தின் அடிப்படையில் கிமு 32 கிறிஸ்து அங்கே பவனி வருகிற வரையிலும் இங்கே 62 வாரங்கள் முடிவடைகிறதாக சொல்லுகிறோம். 3வது ஒரு வாரம் இனி வர வேண்டியதாக அவைகள் இருக்கிறது. 62 7 69 ஆயிடுச்சு. இந்த 3வது வாரத்தின் கணக்கு என்னன்னா 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் இடையே ஒரு நீண்ட இடைவெளி உண்டென்பதை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். இந்த இடைவெளி காலமே நம்ம வாழ்கிற இந்த சபையினுடைய காலமாக அது எண்ணப்படுகிறது. இந்த இடைவெளியின் நாட்கள்ல தான் சபைகள், இது தானியேலுடைய தீர்க்க தரிசனத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்து அந்த ஜனங்களுக்கு இந்த சபையின் காலங்கள் ஒரு புதிராக காணப்பட்டது, ஒரு மறைபொருளாக காணப்பட்டது. இந்த 69 to 70 வார கால இடைவெளி ஒரு நீண்ட இடைவெளியாக எத்தனை ஆண்டுகள் என்பது தெரியாது. இவைகளில் சபைகள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களுக்கு பின்பாக 70 வாரங்கள் தொடங்கும் பொழுது 70 வாரத்தில் அவைகள் தொடங்குகிற அந்த நாட்களில் தான் அங்கே அந்தி கிறிஸ்துவினுடைய காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது 70 வார தொடக்கத்தில் அங்கே இங்கே 25ஆம் வசனத்தில் கிறிஸ்துவை பிரபு என்று சொல்லப்படுகிறது. மேசியாவாகிய பிரபு 26 அந்த பிரபு என்று சொல்லப்படுகிறவன் அந்தி கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாட்களில் யூத ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய நிலப்பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போல அவன் தீர்த்து வைத்து அவர்களோடு கூட இஸ்ரவேல் தேசத்தோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுவான். அவர்கள் அவனோடு கூட இவ்வளோ பிரச்சனையை அவன் தீர்த்து வைத்தபடினால அவனை 3.5 ஆண்டுகள் அந்த 70வது வாரத்தின் தொடக்கத்தில், அதாவது 70வது வாரத்தினுடைய அந்த தொடக்கம் 70வது வாரம் தொடங்கி இருக்கிறது. அந்த
அதை 7 ஆண்டுகள், அது 3.5 7 என்பது அது ஆண்டுகளை குறிக்கக்கூடியதாக, 70வது வாரம் என்பது 7 ஆண்டுகளை ஒரே ஒரு 1x7 அதை குறிக்கக்கூடியதாக இருக்கிற அந்த 3.5 வருடங்கள் அங்கே சத்துருவை அவர்கள் நம்புவார்கள். அதற்கு பின்பாகத்தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பான். இப்பொழுது 9:25 அங்கே ஒருவர் பிரபுவாகிய மேசியா, அதாவது கிறிஸ்துவை குறிக்கிறார். இன்னொருவர் வரப்போகிற பிரபு, அதாவது அந்தி கிறிஸ்து 26. எனவே கிறிஸ்துவையும் அந்தி கிறிஸ்துவையும் போட்டு நம்ம குழப்பிவிடக்கூடாது. அவர் அங்கே வரும்பொழுது ஒரு வாரம் அளவும் 27 ஒளிய பண்ணுவார் என்பது அவன் என்று வந்திருக்க வேண்டும். சாத்தான் தான் என்ன செய்வான்னா, அவன் அங்கே அவன் பாழாக்குகிற அருவருப்புகளை ஆலயத்தில் கொண்டு வைத்து அங்கே பலிய காணிக்கைகளை எல்லாவற்றையும் அவன் நீக்கி போடுவான். அப்போ அந்த 3.5 ஆண்டுகள் அந்த ஆன பொழுதுதான் அவன் தேவாலயத்தில் தன்னை தேவனாக உயர்த்த ஆரம்பிப்பான், மேட்டிமையானவனாக காணப்படுவான். அப்போதான் தெரியும், ஐயோ இது அந்தி கிறிஸ்து அல்லவா என்று சொல்லி அவர்கள் உடன்படிக்கையை அவர்கள் முறித்து போடுவார்கள். அந்த 70வது வார தொடக்கத்தில் இருந்து அந்த 7 ஆண்டுகள், 70 வாரம் என்பது ஒரு வாரம் என்பது 7 ஆண்டுகளை குறிக்குது. மீதி உள்ள 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலமாக இந்த தேசத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. 7 வாரம் பிளஸ் 62 வார முடிவு மேசியா பிரபுவாக வரக்கூடிய காலம், அது கிறிஸ்துவினுடைய காரியங்களை குறிக்குது. மேசியா சங்கரிக்கப்படுகிறதற்கு முன்பு 62 வாரங்கள் முடிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடித்து அவர் கொலை செய்யப்பட்டதை நாம் 69 to 70 நாம் பார்க்கிறோம். அவைகளைத்தான் இந்த நாட்களிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பினால் அவரிடத்தில் சேருகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாட்கள் இஸ்ரவேலினுடைய அபபக்தியின் காலம், அவர்களுடைய குருட்டாட்டத்தின் நாட்களாக இவைகள் காணப்படுகிறது. இந்த 69 to 70 முடியும் பொழுது இந்த நாட்கள் எவ்வளவென்று தெரியாது. சபை அங்கே மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்றென்றைக்கும் நாம் வீற்றிருக்கும்படியாய் வாசமாய் இருக்கும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 70வது வாரத்தினுடைய முடிவில் தான், அதாவது மேசியா இங்கே திரும்ப அந்த வரப்போகிற அந்த பலி, வரப்போகிற அந்த மேசியா அவர் இறங்கி இஸ்ரவேல் தேசத்தை அவர் வெளிப்படையாக ஆளுகை செய்யும்படியாக வரும்பொழுது 1000 ஆண்டு ஆட்சிகள் அங்கே தொடங்கும். அப்போதான் இஸ்ரவேலுக்கு கூறப்பட்ட 6 ஆசீர்வாதங்கள் 24ஆம் வசனத்தின்படி அவர்களுக்கு கிடைக்கும். மீறுதல்களை ஆண்டவர் அவர்களுக்கு தவிர்த்து போட்டு விடுவார், பாவங்களை தொலைத்து விடுவார், அக்கிரமங்களை அவர்களை விட்டு நிவிர்த்தி செய்வார், நித்திய நீதியை வருவித்தல், நித்திய நீதியான ஆட்சியை அவர்களுக்கு கொடுப்பார். தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் இவ்வளவு காலமும் சொல்லப்பட்டு வந்த தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அந்த நாட்களில் நிறைவேறி முடிந்திருக்கும். மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல், இயேசுவே இந்த பூமியில் 1000 ஆண்டுகள் இருந்து அவர்களுக்கு ஆட்சியை அவர்களுக்கு வழங்குவார் என்று சொல்லி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில் 7 ஆண்டுகள் உபத்திரவ காலமும் மகா உபத்திரவ காலமும் முடிந்த பின்பு இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சி 1000 ஆண்டு ஆட்சி மலரும் என்கிற ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்க சென்ற அந்த தானியேலுக்கு காபிரியேல் தூதன் இவ்வளோ பெரிய விளக்கங்களை கொடுத்து முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக அன்றாட பார்க்கிற பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களுக்காக மீறுதல்களுக்காக கதறி நம்ம செய்ய எவ்வளோ பெரிய பாவியாக இருந்து என்னெல்லாம் மன்னிச்சு எனக்கு வாழ்வழித்தீரேன்னு சொல்லி அவைகள் இந்த பாவங்களுக்காக வெட்கப்பட்டு நாணி, ஆண்டவரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உம்மை விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழ தீர்மானித்திருக்கிறேன், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுனால் இரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுக்கு இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்கிற ஒரு டெடிகேஷனோடு கூட நான் வாழ்ந்தேன்னு சொன்னால், நான் நினைக்கிறதற்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, என் எதிர்கால திட்டங்களையும் கரங்களிலே எடுத்தவராக, என்னை எடுத்து பயன்படுத்துகிறவராக அவர் என்னை மாற்ற முடியும். அதற்காக வாஞ்சிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்திட வல்லவரே
உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை.